ஹாய், நம்ம இந்திய வம்சாவளி சுனிதா வில்லியம்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சுனிதா வில்லியம்ஸ் இனிஷியலாக அவங்க கேரியரை ஒரு டெஸ்ட் பைலட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பின்னர் 1998 நாசால ஆஸ்ட்ரானட்டா செலக்ட் ஆகி அதுக்கான பயிற்சியில் சேர்ந்திருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸோட முதல் விண்வெளி பயணம் 2006 தொடங்கியிருக்கு. அந்த பயணத்தின் போது 195 நாட்கள் விண்வெளியில இருந்திருக்காங்க. அவங்களோட இரண்டாவது விண்வெளி பயணம் 2012 நடந்திருக்கு. அந்த பயணத்தின் போதும் 125 நாட்கள் விண்வெளியில இருந்திருக்காங்க. இந்த ரெண்டு பயணத்திலும் அவங்க 2 ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. முதலாவதா 7 ஸ்பேஸ் வாக்ஸ் கம்ப்ளீட் பண்ண பெண் விண்வெளி வீராங்கனைங்கிற ரெக்கார்டை உருவாக்கியிருக்காங்க. இரண்டாவதா அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்த ஒரு பெண் விண்வெளி வீராங்கனைங்கிற ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட விண்வெளி பயணத்துல கணேஷ் ஸ்டாச்சு, பகவத்கீதா, அது மட்டும் இல்லாம அவங்களோட உணவு முறை இந்திய முறைங்கிறதுனால கண்டிப்பா சமோசா ஸ்பேஸ்க்கு எடுத்துட்டு போவாங்களாம். இந்த முறை பயணம் வில்லியம்ஸின் 3வது விண்வெளி பயணம். இந்த பயணத்தில் புச் வில்மோரும் வில்லியம்ஸும் கடந்த ஜூன் 5 புளோரிடா மாகாணத்திலிருந்து போயிங் ஸ்டார்லைனர் என்ற விண்கலத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்றிருந்தார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அவர்கள் சென்ற விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு மற்றும் மீத்தேன் வாயு கசிவு காரணமாக அவர்களால் குறித்த நேரத்தில் பூமிக்கு வர இயலவில்லை. வெறும் 10 நாட்களுக்குள் திட்டமிடப்பட்ட அவர்களது ஆராய்ச்சி பணி இப்போது 50 நாட்களை தாண்டி அவர்கள் விண்வெளியில் தங்கியிருக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாசா குழுவும் போயிங் இன்ஜினியர்ஸும் ஸ்டார்லைனர் போன்ற மாதிரி விண்கலத்தை பூமியில் வைத்து சோதனை செய்ததில் அதன் தரைமட்ட சோதனை வெற்றியை கண்டுள்ளது எனவும் அதன் சோதனை முடிவுகள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன என்ற செய்தி போயிங் நிறுவனம் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதனை வைத்து பார்த்தால் வில்லியம்ஸும் வில்மோரும் அடுத்த மாதத்தில் எப்போது வேண்டுமானாலும் பூமிக்கு திரும்பலாம் என்ற செய்தி தெரிய வருகிறது. இந்த செய்தி நமக்கு சற்றே ஆறுதல் அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 58 வயதாகும் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களின் இந்த சாதனைகள் நமக்கு வியப்பூட்டுவதாகவும் ஊக்கமூட்டுவதாகவும் இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.